எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் 7வதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. இந்த ராசி பார்த்திங்களா, சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய இந்த துலாம் ராசிக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களில் இது ஒரு காற்று ராசியை குறிக்குங்க. துலா ராசிக்காரோட குணநலன்கள், அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள், அவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர் பொதுவாகவே நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. அதே சமயம் அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவராலுமே கவர்ந்திழுக்கும் தோற்றமும் கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசிக்காரர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியும் காண்பாங்க. மேலுமே துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே அனைவருமே பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு அப்படின்னு வந்துட்டால் அவங்கள அடித்துக்கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்களா, பொதுவாகவே ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிந்தவங்க. மேலுமே இந்த ராசிக்கார்ட்ட நம்ப முடியாத பல நற்குணங்கள் அதிகமாக இருக்கும். அனைத்து இடங்களிலுமே அவங்களோட சமூக அக்கறை இருப்பதை நம்மளால் காண முடியும். அதே போன்றதாங்க அனைவர்கிட்டையுமே அன்பு, பாசமாக, இயல்பாக, எளிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. மேலுமே கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஜோதிடத்தில் கோசாரம், அதாவது தசா புத்தி அப்படின்னா அதை வைத்து பலன்கள் சொல்வது எப்படி, அதையுமே பார்க்க போகிறோம். மேலுமே மனதார அனைத்துமே ரசிப்பவங்களாக இருப்பாங்க. யாருமே அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசிக்காரர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செஞ்சு உயிராக வைத்துக்கொள்வாங்க. இந்த துலாம் ராசிக்காரர் நீங்கள் கணவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் மனைவி அப்படின்னு சொல்ல முடியும். மேலுமே மனதுக்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேணும். அன்பு மட்டுமே அவங்ககிட்ட காண்பிக்க வேணும். அப்படி செஞ்சால் உங்களை வாழ்நாள் முழுவதுமே உயிருக்கும் மேலாக மதிக்க தெரிந்து வாழக்கூடிய நண்பர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவங்க. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025 முடிய போகிறது. 2026 கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு வருடம் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே இருக்குங்க. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கந்தாங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரும் 2026 புத்தாண்டில் முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. மேலுமே மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமையானது புத்தாண்டானது பிறக்கப் போகிறது. இதில் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் நிறைய காத்திருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம், தங்கத்தில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலுமே இது பார்த்திங்களா, சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்
பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்குமே பழைய கடன்கள் தீரும் அமைப்பானது ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். முதலீடுகளையுமே நீங்கள் செய்வீங்க. வீடு கட்டும் யோகமே ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே ஏற்கனவே வீடு கட்டியவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது, வீடுகளை விரிவுபடுத்துவது போன்ற வசதிகளை எல்லாமே செய்து கொள்வீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகமே ஏற்பட போகுது. மேலுமே வண்டி வாகனங்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அமைய போகுது. மேலுமே தொழில் தொடங்கும் யோகமே உங்களுக்கு காத்திருக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் அதிகமான மாற்றங்களையுமே பெரிய யோகமானது உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலுமே படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதில் எதுவாக இருந்தாலுமே எப்போது வேண்டுமானாலுமே மாற்றம் பெறுங்க. திடீரென முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. தனியாக தொழில் தொடங்கும் யோகமே உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலுமே வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செய்வீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, வாடகைக்கு விடுவது, ஒப்பந்தம் எடுத்து தொழில் செய்யும் யோகமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. நல்ல ஒரு அமைப்புமே ஏற்படும். மேலுமே பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களானது தீர ஆரம்பிக்கும். பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். மன சோர்வுகள் அனைத்துமே நீங்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. குழந்தைகளோட கோபப்படுத்தாமல் நீங்கள் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். தோல் இந்த மாதிரியான வலிகளானது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலுமே அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59, 75வது பாடல்களை படிப்பது ரொம்ப நல்லது. கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருப்பணிகளுக்கான காரியங்களையுமே நீங்கள் செய்வீங்க. நிறைய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வீங்க. மகான்களோட ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மேலுமே உடற்பயிற்சி இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியங்க. மலை கோவில்களுக்கு செல்வது, காசி செல்வது, ராமேஸ்வரம், ராமர் கோவிலுக்கு செல்வது போன்ற யோகமே உங்களுக்கு ஏற்படும். சத்ரு ஜெயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை, புத்துணர்வானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதுனால தினந்தோறுமே நீங்கள் உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது ரொம்ப நல்லது. எல்லா விதத்திலுமே மன அழுத்தமானது இந்த காலகட்டத்தில் தீர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கையான ஒரு சூழலானது ஏற்படுங்க. பணவரவு அதிகமாகும். அனுகூலமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீதிமன்றம், வழக்கு அப்படின்னு இருந்த நிலைமைகள் எல்லாமே மாறி ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. மேலுமே வராகி அல்லது நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. 2026 தொடக்கத்தில் கிரக நிலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. மேலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். மேலுமே குரு, ராகு, கேது பயிற்சிகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலுமே வரும் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேலுமே இந்த துலாம் ராசிக்காரர் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், துலாம் ராசிக்காரர் பெருமை அதிகரிக்கும் ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த சமயத்தில் பொறுமையும் கவனமும் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அலுவலகத்தில் உங்களோட திறமைக்கு ஏற்படக்கூடிய உயர்வான ஒரு சூழலானது இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட வேணாம். யாரிடமே நீங்கள் சண்டை போட வேணாம். மேலுமே பதவி, ஊதியம் உயர்வுகளை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பல்வேறான மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. மேலுமே சில பேர்த்துக்கு புதிய பணி வாய்ப்பு வரலாம். அயல் நாடு செல்லும் வாய்ப்புமே நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருக்குது. அது பார்த்திங்களா நன்மைக்கு வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும். வாரிசுகளோட மனம் விட்டு பேசுங்க. உறவுகள் யாரிடமே வீண் சண்டை சச்சரவுகள் வேணாம். தாய் வரி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. விடுபட்ட முன்னோர் கடன்களை அவசியம் நிறைவேற்றுங்க. பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில் யோகம் பெற போகிறீங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. இரவில் தரவோ பெறவோ வேண்டாம். பிற மொழி மனிதர்கிட்ட அதிக நெருக்கம் தவிருங்க. செய்யும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். அது தொடர்ச்சியான இருக்கும் உழைப்பு ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு வாழ்க்கை யோகமாக இருக்கும். தேவையில்லாத வங்கி கடன்களை தவிருங்க. அரசியலில் இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைய போகுது.
என்ன துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 முடிந்து 2026 பிறக்க போகுது. இதில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.